भाइयों बहनों, ये इंडी अलायंस वाले न तमिलनाडु का भला कर सकते हैं न देश का भला। स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना। मगर मैं दोनों को कहना चाहता हूँ, न राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं न उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं। दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है। வணக்கம். சோனியா காந்தியின் கனவு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக பார்ப்பது. எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய கனவு உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டராக பார்ப்பது. இந்த இரண்டு கனவுமே பலிக்காது. கனவு கனவாக தான் இருக்க போகிறது. அமித்ஷாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், குடும்ப அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். இந்த நாட்டில் நாங்கள் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை பார்த்து அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். ராகுல் காந்தி और உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வழியாக வந்த நபர்கள் என்றால் உங்களுடைய மகனான ஜெயஷா அவரை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? அது குடும்ப அரசியல் கிடையாது. எப்படி பிசிசிஐ ஐசிசியுடைய சேர்மன் வரை அவர் போனார், யாருடைய தயவால் அவர் அந்த பதவியில் இருக்கிறார், எந்த மெரிட் வழியாக அவர் அங்க இருக்கிறார் என்கிற அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. பட் குடும்ப அரசியலை பற்றி நாங்க பேசுவோம். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஜேபியை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். எப்படின்னு நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்து என்றால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஸ்டேட்மெண்ட் பீகார் கயாவில் இருந்து. அதே ஸ்டேட்மெண்ட் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், குடும்ப அரசியல். நாங்க கொண்டு வந்த ஒரு சட்டம், அந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் குடும்ப அரசியல் செய்யக்கூடிய நபர்கள். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 130 என்கிற பெயர்ல நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமாக குடும்ப அரசியல் செய்யக்கூடிய ஊழல்வாதிகளை சிறையில் அடைப்பது. சிறையில் அடைப்பது மட்டுமல்ல, அவர்கள் 30 நாட்களுக்கு சிறையில் இருந்தாலே போதும் அவர்களுடைய பதவியையும் நாங்க பறித்து வைப்போம். அது பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் ஹோம் மினிஸ்டராகவே இருந்தாலும் கவலை இல்ல. யார் இந்த நாட்டில் தவறு செய்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் செயல்படும். இது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாக்குவாதம். அவர்களுக்கே நன்றாக இந்த விஷயம் தெரியும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு 3/4 மெஜாரிட்டி தேவை, which is not in their hand. பிஜேபியிடம் அந்த மெஜாரிட்டி கிடையாது. இரண்டாவது, அப்படி தப்பித்தவறி இந்த சட்டம் அமலில் வந்துவிட்டால் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களே அதற்காக ஓட்டு போடுவார்களா? அல்ல அப்படி அந்த சட்டமாக மாறிவிட்டால் பிஜேபியுடைய அந்த ஹிஸ்டரியை நீங்க பார்த்தீர்களா உங்களுக்கு புரிய வரும். கடந்த 11 ஆண்டுகளாக எந்த விதத்தில் ஆப்போசிஷன் தலைவர்களை கண்ட்ரோல் செய்வதற்காக, முடக்குவதற்காக, அல்ல தன் பக்கம் திருப்புவதற்காக இடி சிபிஐயை கைக்குள் போட்டு இன்கம் டாக்ஸ் அந்த வழக்குகளை போட்டு பிஜேபியுடைய வாஷிங் மெஷினில் முக்க வைத்து அவர்களை தன் பக்கம் திருப்பி கொண்டார்கள். இல்லைன்னா சிறையில கடக்க. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கேஜ்ரிவால் சிறையில் போனார். 6 மாதங்கள் வரை சிறையில் போனார். பதவி கையை விட்டு போனது. இப்போ இதை சட்டமாக மாற்றிவிட்டால் என்ன நடக்கும்? அதை நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நெரேட்டிவ். அதாவது பிஜேபிக்கே நன்றாக தெரியும் இது சாத்தியப்படாது, இந்த சட்டம் சட்டமாக கொண்டு வர முடியாது. ஆனால் பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தல், வரக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தல், இதற்கு ஒரு நெரேட்டிவ் தேவை. எதற்காக நெரேட்டிவ் தேவை? கடந்த 11 ஆண்டுகளாக மோடி அண்ட் ஷா தன்னுடைய நெரேட்டிவ்ஸ்களை வைத்து மட்டும்தான் பிஜேபியை கண்ட்ரோலில் வைத்தார்கள், ஆர்எஸ்எஸ்ஐ கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்தார்கள், எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, பக்தர்கள், இன்னொரு பக்கம் கோதி மீடியா. ஆனால் கடந்த 1 மாதமாக பிஜேபி தன்னுடைய வலையிலேயே சிக்கிக்கொண்டது. மோடி அண்ட் ஷா எந்த விதமான சாணக்கியத்தனத்தை எடுத்து வைத்தாலும் தன்னுடைய வலையிலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், பேக்ஃபுட்டில் இருக்கிறார்கள். ஜூலை 7ஆம் தேதி ராகுல் காந்தி கேட்ட கேள்விகள், ஓட் சோரி என்கிற இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த ஆப்போசிஷனை ஒன்றாக்கி இருக்கிறது.
ஆப்போசிஷன் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அந்த vote chori என்கிற நெரட்டிவ் எந்த அளவில் சக்சஸ்ஃபுல்லாக ஒட்டுமொத்த இந்தியாவில் பேசப்படுகிறதோ, முக்கியமாக பீகாரில் ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய அந்த ராலிக்களை நீங்க பாருங்க, எந்த அளவில் மக்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த நெரட்டிவா அல்ல நேரடியாக முகத்தை பார்த்து மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களுக்கு எதிராக ஸ்லோகன்ஸ் வெளிவந்தது. vote chor கத்தி சோர், தடிப்பார் கோ பேக், ஓட்டை திருடிய நபரே வெளியேறு, வாண்டட் லிஸ்ட்ல இருந்த நபரே வெளியேறு, கோ பேக். இது போன்ற எம்பாரஸ்மெண்ட் இதற்கு முன்பு என்னைக்குமே அவர்கள் கனவில் கூட பார்க்கவில்லை. தன்னுடைய இமேஜை காப்பாற்றுவதற்காக, தன் கையில் இருக்கக்கூடிய ஆட்சியை தக்க வைப்பதற்காக இந்த புதிய நெரேட்டிவை செட் செய்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி என் எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கிறது, தேர்தல் ஆணையம், அதன் மீது இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் இது. ஆனால் இவர்கள் கொண்டு வந்த இந்த நெரேட்டிவ் நேரடியாக யார் இந்த கேள்விகளை எழுப்புகிறாரோ அவரே ஒரு குற்றவாளி, அவரே ஒரு ஊழல்வாதி. காரணம், நாங்க கொண்டு வந்த இந்த சட்டத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அப்படி நீங்க தவறு செய்யவில்லை என்றால் எதற்காக நீங்க எதிர்க்கிறீர்கள்? இந்த மெசேஜை மக்கள் மனதில் செட் செய்வதற்காக இந்த ரெண்டு தலைவர்களும் பேசிய அந்த வார்த்தை. சோனியா காந்தி और MK ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய ஃபேமிலி அரசியல், குடும்ப அரசியல். அப்போ ஜெயஷாவலியாக நீங்க செய்யக்கூடிய விஷயம் அதுவும் குடும்ப அரசியல் தானே. திஸ் இஸ் வாட் த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரை பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நெரேட்டிவ் செட் செய்யப்பட்டது, பிஜேபியுடைய ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன. பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி 2025 பீகார் அசம்பிளி எலெக்ஷனுக்காக அக்டோபர் டு நவம்பர் இந்த தேர்தல் வரப்போகிறது. இந்த இடத்தில் பில் நம்பர் 130 கொண்டு வந்து ராஷ்டிரிய ஜனதா தள் which is RJD, யாதவ் ஃபேமிலி, லாலு பிரசாத் யாதவ் ஃபேமிலி அவர்களை டார்கெட் செய்கிறார்கள். கிரிமினல் ராஜ் மற்றும் ஃபேமிலி ரூலை, அந்த டைனஸ்டி பாலிடிக்ஸை நாங்கள் அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறோம். கிரிமினல் ராஜ், இதை நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி கூறுகிறார். சாரா கோட்டாலாவாக இருக்கட்டும், அல்ல லாலு பிரசாத் யாதவுடைய ஜங்கல் ராஜ் என்று கூறுவார்கள். லாலு பிரசாத் யாதவ் இஸ் பீன் பேண்ட் ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன். அவர் மீது வழக்கு இருக்கு. ஆனால் இப்போ தேஜஸ்வி யாதவ் அவருடைய அரசியல் களம் கடந்த 20 ஆண்டுகளாக நீங்க பார்த்தீர்கள்னா லாலு பிரசாத் யாதவ் இஸ் நாட் இன் த ஆக்டிவ் பாலிடிக்ஸ். ஆனால் 20 ஆண்டுகளில் ஏராளமான புதிய ஓட்டர்ஸ்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறை வந்துருச்சு 2 டெக்கேட் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் இவர்களுக்கு லாலு பிரசாதோடைய அந்த ஜங்கல் ராஜ் ஞாபகத்தில் இருக்காது. அதனால் அதை ரிவைவ் செய்யணும். அதை ரிவைவ் செய்தால் மட்டும்தான் இவர்களுடைய இந்த நெரேட்டிவை உடைக்கலாம், vote chori என்கிற நெரேட்டிவை உடைக்கலாம். அதற்காக இவர்கள் இந்த வேலையை பார்த்தார்களா என்கிற அந்த கேள்வி. இன்னொரு பக்கம் லோகாயுக்த், அண்ணா ஹசாரேவுடைய அந்த பில், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தர்ணாக்கள் நடந்தது. லோக்பால் பில்லை கொண்டு வர வேண்டும். லோக்பால் பில்லிலும் இதே ஆப்ஷனை கொடுத்தார்கள், அதாவது பிரைம் மினிஸ்டரையும் இந்த பில்லில் சேருங்கள் என்று. அப்ப இருந்த யூபி அரசாங்கம் அதை எதிர்த்தது. அந்த விஷயத்தையும் இன்னைக்கு சேர்க்க பார்க்கிறார்கள். அதாவது அன்னைக்கு பாருங்க லோக்பால் பில், அதை அவர்கள் எதிர்த்தார்கள். இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்தையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இந்த சட்டம் அமலில் வருவது கஷ்டம் என்றால் கூட இந்த சட்டத்தை எந்த அளவில் அவர்கள் திணிக்க போறார்கள் அதை நீங்க பாருங்கள். கடந்த 11 ஆண்டுகளாக இடி, சிபிஐ யாரை டார்கெட் செய்தது? எதிர்கட்சி தலைவர்களை. 99% 99% கேசஸ் for on opposition parties. பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர் மீதுமே எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. இதைத்தான் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். 2வது 2024ல கொண்டு வரப்பட்ட இன்னொரு வழக்கு PMLA என்கிற அந்த சட்டம். PMLA சட்ட வழியாக ஒரு நபர் மீது குற்றத்தை எடுத்து வைத்தாலே போதும், அந்த நபரே தன்னை நிரபராதியாக ப்ரூஃப் செய்ய வேண்டுமா? அவர் நிரபராதியாக ப்ரூஃப் செய்யாத வரை அந்த வழக்கு அவர் மீது இருக்கும். அவர் எந்த பதவியிலும் இருக்க முடியாது. And this is the power central government had given to enforcement directorate. PMLA வழக்கில் யாரை வேணாலும் நீங்க கைது செய்யலாம். அதற்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் அது வேற. நீங்க குற்றவாளி இல்லையா என்று நீங்க பார்த்தீர்கள்னா
என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட ஏராளமான வழக்குகளில் எத்தனை பேர் சிறைக்கு சென்றார்கள் இன்னைக்கு பார்த்தீர்கள்னா வெறும் 2% தான். 100 நபர்கள் மீது வழக்கு போட்டீர்கள்னா 2 பேரை கூட உங்களால் நிரூபிக்க முடியவில்லை. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, பார்லிமெண்டில் அப்படி இவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டம் அமலில் வந்து விட்டால் என்ன நடக்கும்? பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களே அதற்கு சப்போர்ட் செய்வார்களா? பிஜேபியில் 240 எம்பிக்கள் பார்லிமெண்டில் இருக்கிறார்கள், லோக்சபாவில். அதில் 94 எம்பிக்கள் மீது, அதாவது 39% எம்பிக்கள் மீது கிரிமினல் வழக்கு இருக்கிறது. 60 எம்பிக்கள் அவர்கள் மீது லஞ்சம் ஊழல் வழக்கு இருக்கிறது. 99 எம்பிக்கள் காங்கிரஸை சார்ந்த நபர்கள். அதிலிருந்து 41 எம்பிக்கள் மீது கிரிமினல் வழக்கு, which is 41%. 29 நபர்கள் மீது சீரியஸ் அலிகேஷன், சீரியஸ் வழக்குகள் இருக்கிறது. சமாஜ்வாதி பார்ட்டி 37 எம்பிக்கள், 20 எம்பிக்கள் மீது வழக்கு, 15 எம்பிக்கள் மீது சீரியஸ் சார்ஜஸ். இதே மாதிரி டிஎம்சி, டிஎம்கேவை நீங்க பார்த்தீர்கள், 22 எம்பிக்கள், டிஎம்கேவை சார்ந்த 7 எம்பிக்கள் மீது கிரிமினல் வழக்கு இருக்கு, 32%. 5 எம்பிக்கள் மீது சீரியஸ் சார்ஜஸ். டிடிபி, which is சந்திரபாபு நாயுடு, ஜேடியு, ஜனதாதள் யுனைடெட், இது போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளிலுமே குற்றம் சாட்டப்பட்ட அந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஓட்டு போடுவார்களா? அவர்களால் இந்த சட்டம் அமலில் வருமா? நீங்க பார்த்தீர்கள், சாத்தியம் அல்ல. ஆனால் இந்த இடத்துல நீங்க அமித்ஷா அண்ட் நரேந்திர மோடியுடைய அந்த பேக்ரவுண்டை நீங்க பார்க்கணும். 2005ஆம் ஆண்டு சொஹ்ராபுத்தீன் ஷேக் ஃபேக் என்கவுண்டர் கேஸ் ஆன் அமித்ஷா. அமித்ஷா மீது இருந்த வழக்குகள் என்ன? மர்டர், கிட்னாப்பிங், எக்ஸ்ட்ராக்ஷன். அமித்ஷா got clean sheet from the court. அமித்ஷா மீது எழும்பிய எத்தனையோ கேள்விகளுக்கு எதிராக, எத்தனையோ வழக்குகளுக்கு எதிராக டிசம்பர் 2014ஆம் ஆண்டு சிபிஐ கோர்ட் அமித்ஷா மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையுமே டிஸ்மிஸ் செய்கிறது. இவருக்கு எதிராக எழும்பிய அனைத்து குற்றங்களுமே ப்ரூஃப் ஆகவில்லை என்று. 2014 ஆட்சியில் வந்த உடனே அவர்கள் பார்த்த முதல் வேலை அமித்ஷா மீது இருந்த அனைத்து கேஸ் ஃபைல்ஸ்களையுமே டிலீட் செய்வது மட்டும்தான். அப்போ இந்த சட்டம் வழியாக இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த சட்டம் வந்தால் பிளாக்மெயிலிங் நடக்கும். தன்னுடைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் பிளாக்மெயில் செய்வார்கள். நான் கூறும்படி நீங்க நடந்து கொள்ளவில்லை என்றால், ஏன்னா அந்த சட்டம் வழியாக நீக்கக்கூடிய பவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவர்னர் கையில் இருக்கு. பிரைம் மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷன் வழியாக ஒரு நபரை நீங்க நீக்கலாம். கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் வழியாக ஒரு அரசியல்வாதியை நீங்க நீக்கலாம். இதிலிருந்து உடைப்பதற்காக இந்த சட்டத்தை நிறைவு செய்கிறார்கள், அல்ல வரக்கூடிய தேர்தலில் இந்த நெரட்டிவ், ஓட் சோரிங்கிற நெரட்டிவை உடைப்பதற்காக இந்த வேலையை நடக்கிறதா என்று நீங்க பாருங்க. இதே குஜராத் ரைட்ஸை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராகவும் ஏராளமான வழக்குகள் இருந்தது. 2012ஆம் ஆண்டு ஒரு எஸ்ஐடி வழியாக மோடி அவர்களுக்கும் கிளீன் சிட் கொடுக்கப்படுகிறது. இந்த கிளீன் சிட் 2013ஆம் ஆண்டு சேலஞ்ச் செய்யப்பட்டு குஜராத் ஹைகோர்ட் வழியாக அவர்களுடைய அந்த வழக்குகளை முறித்தார்கள். சுப்ரீம் கோர்ட் 2022ஆம் ஆண்டு மறுபடியும் அதை சேலஞ்ச் செய்ய போது ஷகியா ஜஃபிரா இந்த வழக்கில் அவருக்கு கிளீன் சிட் கொடுக்கப்படுகிறது. அதாவது எந்த விதமான வழக்கும் இவர்கள் மீது நிலைக்கவில்லை. ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் எந்த விதமான வாஷிங் மிஷின் வேலை இவர்கள் பார்த்தார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். சக்கி பீசிங் என்று அலிகேஷன் எடுத்து வைத்த பிரைம் மினிஸ்டர் மோடி, அஜித் பவார் எங்க இருக்கிறார்? அஜித் பவார் இஸ் வித் என்டிஏ டுடே. பிரஃபுல் பட்டேல் என்சிபி லீடர், அவர் மீதும் ஏராளமான வழக்குகள் இருந்தது. இன்னைக்கு எங்க இருக்கிறார்? இதே என்டிஏவில் பிஜேபி. ஹேமந்த் பிஸ்வ சர்மா காங்கிரஸ்ல இருந்தார், அவர் மீதும் ஏராளமான ஊழல் வழக்கு. அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நாங்க ஒரு கிளீன் பாலிடிக்ஸை கொடுக்க விரும்புகிறோம். அதேதான் பிரைம் மினிஸ்டர் மோடியும் கூறுகிறார். அப்போ ஹேமந்த் பிஸ்வ சர்மா, பிரஃபுல் பட்டேல், இது போன்ற நபர்கள், அஜித் பவார் போன்ற நபர்கள் செய்த ஊழல் கிடையாதா என்கிற அந்த கேள்வி. அசோக் சௌவான், சுவேந்து அதிகாரி, பிரதாப் சர்நாயக், ஹசன் முஷ்ரிஃப், ஜனார்தன் ரெட்டி, ஜகன் புஜ்வல், நாராயண் ராணே, ஜோதி மித்ரா, YS சௌத்ரி, அனைத்து நபர்களுமே வேற கட்சிகள்ல இருந்த நபர்கள். இவர்கள் மீது வழக்குகளை போட்டு இவர்கள் மீது இருந்த அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையுமே கிளீன் செய்து அவர்களுக்கு கிளீன் சிட்டை கொடுத்து, இதுல ஏராளமான நபர்கள் மீது இன்னைக்கும் வழக்குகள் இருக்கிறது. ஆனால்
Where are they today? They are with BJP. They joined BJP. இதே என்டிஏவில் இருக்கக்கூடிய நபர்கள் சந்திரபாபு நாயுடு இதற்காக பயந்து போயிருக்கிறார். சந்திரபாபு நாயுடு மட்டுமல்ல, அவருடைய மகன் நாரா சந்திரபாபு நாயுடு, 2 பேருமே ஏராளமான வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வெளியேற முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டம் வந்து விட்டால் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து போகும், அவர்களுடைய அரசியல் பயணம் முடிந்து போகும். ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவில் இருந்தார், இன்னைக்கு எங்க இருக்கிறார்? என்டிஏவில் இருக்கிறார். அவருடைய நிலை என்ன உங்களுக்கு தெரியும். பவன் கல்யாண், இவர் மீதும் வழக்குகள் இருக்கிறது. Where is he today? You know well. இதே போன்ற ஏராளமான நபர்கள், ஏராளமான தலைவர்களுடைய முடிவு இன்னைக்கு மோடி அண்ட் ஷா வழியாக அதற்கான முடிவுகள் எடுக்கப்படுகிறது. இந்த சட்டம் நிச்சயமாக ஒரு சட்டத்திற்காக, சட்ட மாற்றத்திற்காக கொண்டு வரப்படவில்லை. ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இந்த மெசேஜ் எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறீர்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் முடித்து விடுவோம். ஆனால் இவர்கள் எடுத்து வைத்த இந்த மெசேஜ் பேக்ஃபயர் ஆயிடுச்சு. எப்படி? பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களே அதை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். ஆர்எஸ்எஸ் அதை எதிர்க்க தொடங்கிவிட்டது. இப்போ மோடி அண்ட் ஷா தனியாக நிற்கிறார்கள். தன்னுடைய அரசியல் பயணத்தை, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ப்ரொடெக்ட் செய்வதற்காக இந்த நெரேட்டிவ் ஆங்காங்கே போய் செட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். எஸ்ஐஆர் வழியாக வெளிவரக்கூடிய ஏராளமான கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் வழியாக அது உடைக்கப்படுகிறது. ஓட்டோரி என்கிற இந்த விஷயம், மக்களுடைய அலை, மக்களுடைய கேள்விகள், பீகார் ராகுல் காந்தியுடைய ரேலி வழியாக நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் மோடி அண்ட் ஷா இந்த இடத்தில் நிற்கிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, they are at their weakest time of their entire political career. கடைசியில் வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு வீடியோவுடன் உங்களை நான் விட்டு செல்கிறேன். குஜராத் ரைட்ஸிற்கு பின்பு வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர், அப்ப இருந்த குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் மோடி அவர்களை பார்த்து ராஜ் தர்முக்கான அந்த பாடத்தை கற்பித்தார். கட்சிகள் வரும் போகும், ஆனால் இந்த நாடு இருக்க வேண்டும். தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக நீங்க இந்த நாட்டை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடாது என்று பிஜேபியின் ஃபவுண்டர் மெம்பர் वाजपेयी அவர்களை கேளுங்கள். चीफ मिनिस्टर के लिए मेरा एक ही संदेश है कि वो राजधर्म का पालन करें, राजधर्म का पालन करें, राजधर्म. அதே பிஜேபியிலிருந்து வெளிவந்த அந்த தலைவர் இப்ப இருக்கக்கூடிய பிஜேபியுடைய நிலை இது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.